ஹalleluya, praise the Lord. இயேசுவின் இனிதான நாமத்தினாலே சபையரை வரவேற்கிறோம். நாம் இருக்கிற இடத்திலே எழும்பி நிற்போம், நாம் தேவனை ஆராதிப்போம். ஹalleluya. இயேசு நல்லவர். Let's sing this song. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடனின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹalleluya. Hallelujah, hallelujah, hallelujah.
அடுத்ததாக நாம் சேர்ந்து பாடுவோம். ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் இன்று தேவனை ஆராதிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடலை உணர்ந்து பாடலின் வரிகளோடு சேர்ந்து நீங்கள் பாடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசா தேற்றுவான். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசா தேற்றுவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசம் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசம் தேற்றுவான். கரம் பிடித்து நடத்துவான், கண்மாலை மேல் நிறுத்துவான். கரம் பிடித்து நடத்துவான், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசம் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசம் தேற்றுவா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசம் தேற்றுவான். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசம் தேற்றுவான். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசம் தேற்றுவா. ஒரு தாய் என் நேசம் தேற்றுவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மாலை மேல் நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசம் தேற்றுவா. அல்லேலூயா. தாயை போல தேற்றும் ஆண்டவரே, தாயை இழந்து காணப்படுகிற ஒவ்வொருவரையும், அம்மாவை இழந்து காணப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆவியானவரை இந்த வேளையிலே நீர் தேற்றும் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக
இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்கிற பாடலை நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கல்லர் மத்தியில் ஒரு கல்லணை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லணை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பார்வுனக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பார்வுனக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாரசிலுவை சுமந்தேகுதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உங்கட்பு அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டா, உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினா. உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். சொல்லுவோம். உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே
அடிகள் பட்டார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் உன்னை உயர்த்த இயேசு தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாதது, மறையாதது, குறையாதது. ஹல்லேலூயா. ஓ ரஷதரியாந்தி ராம ஹந்தரா ஹலஹமரத. ஹல்லேலூயா. Glory to Jesus. Hallelujah. 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 ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கடைசியாக ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடப் போகிறோம். என்ன பாடல் தெரியுமா? உயிரோடு எழுந்தவரே, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்றோம்? சேவிக்கிறோம். Hallelujah. Hallelujah. We are serving the living God. Hallelujah. Praise the Lord. சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேர்ந்து பாடுங்கள். ஹalleluya. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவானின் ஆதிபாதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவானின் ஆதிபாதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக கடந்து வரும். ஹalleluya. கரங்களை தட்டி நாம் துதிப்போம். ரபல கத்ரமா ஹalleluya, ஹalleluya, ஷம்மா ஹalleluya.
ஓ எப்பா எல்லா காதுகள் திறக்கப்படுவதாக. ஹalleluya. Oh, thank you, Lord Jesus. Hallelujah. I bless your name, God of Israel. Hallelujah. Lion of Judah. Hallelujah. Jehovah Jireh. Hallelujah. Our provider is with us. Hallelujah. 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 He is the Alpha and Omega. Hallelujah. 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 ஆவியானவரே, இந்த வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே, ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே, எங்களோடு இரு ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. கர்த்தாவே 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 சோதரிக்கிறோம். ஹalleluya. இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே நடக்க போகிறதான சபையின் ஆராதனையின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உம்முடைய கரத்திலே அடியேன் ஒப்படைக்கிறேன். தெய்வ ஆவியானவர் ஹalleluya உம்முடைய கரத்தை கொண்டு ஆண்டவரே என் மீது ஆண்டவரே அனலாய் ஆண்டவரே இறங்கி வார், என் நாவை தொட்டருளும். ஹalleluya. Hallelujah. Praise the Lord. 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 Hallelujah. Praise the Lord. இந்த நாளின் ஆராதனை வேலையை ஆண்டவரே, காணிக்கை தசமபாக வேலையை, பலிபிட அழைப்பின் வேலையை, பிரசங்க வேலையை, ஹalleluya ஒப்புரவு ஆகிற வேலையை, ஹalleluya சோதரிக்கிறோம். எல்லாம் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 அமர்ந்து கொள்வோம். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஏசு கிறிஸ்துவின் நீதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். ஹalleluya. நம்மோடு கூட நாம் மாத்திரமல்ல, தேவதூதர்கள் அநேக நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஹalleluya. பரலோகம் நம்மை உற்று பார்த்து கொண்டு இருக்கிறது. ஹalleluya. நாம் ஒரு சிலராக இருந்தாலும் கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். என்ன ஒரு சந்தோஷம். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya சோதரிக்கிறோம். இந்த வேளையிலும் நாம் அறிவிப்புகளை நாம் கவனிப்போம். ஹalleluya சோதரிக்கிறோம். நாளைய தினம் மாலை சரியாக 7:30 மணி அளவில் சீஷத்துவ பயிற்சி இருக்கும். மென்ஸ் டிசைபிள்ஷிப் இங்கே வைத்து நடைபெறும். ஆன்லைனில் தொடர்பு கொள்ளுகிறவர்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்க்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வேளையிலே நாம் காணிக்கை மற்றும் தசமபாக வேலைக்கு நேராக கடந்து செல்லுகிறோம். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 16 முடிய. Hallelujah. Offering message. Today's message is 1 Kings chapter number 17 verses from 18 through 16. தமிழில் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை,
கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? சாரிபாத் விதவையை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. எலியா, நீ கவலைப்படாத, உனக்கு உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் கொடுக்கும்படி நான் ஒரு விதவையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், நான் ஒரு விதவைக்கு கட்டளை இட்டு இருக்கேன் என்று சொல்றாரு ஆண்டவர். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எலியாவை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே என்ன பண்ணு, தங்கியிரு, எங்கேயும் போவாத, அங்கேயே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி நான் ஒரு விதவைக்கு நான் கட்டளை இட்டு இருக்கிறேன். அந்த விதவைக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரு பிள்ளை இருக்கா. அங்கே அந்த விதவை என்ன சொல்றாரு? நானும் என் குமாரனும் என்று சொல்லுகிறார். குமாரன்னா ஒருத்தரை குறிக்கிறது. ஓகே, எத்தனை விறகு பொறுக்குறான்? 2 விறகு. 2 விறகு பொறுக்குகிறேன். எவ்வளவு மாவு இருக்கு அந்த விதவை கிட்ட? ஒரு பிடி மாவு தான், ஒரே ஒரு பிடி மாவு. எவ்வளவு எண்ணெய் இருக்கு? கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. இந்த விதவை கிட்ட இருக்கிற ஆதாரம் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான், ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய். இந்த எண்ணெயை வச்சுட்டு ஒரே ஒரு அடையை தான் அவங்க செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் போஷிக்கிற விதம் அற்புதமானது. அதை தான் நான் இந்த காணிக்கை மற்றும் தசம பாக வேலையிலே நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் யாரை கொண்டும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஊருக்கு போறாரு, அந்த விதவை பார்த்து கூப்பிடுறாரு, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கேட்குறாரு. தண்ணி கொண்டு வர அந்த விதவை போகும்போது எலியா என்ன சொல்றாரு? கொஞ்சம் அப்பமும் உன் கையில் கொண்டு வா, உன் கையால் நான் சாப்பிடணும் அப்படின்னு எலியா கேட்குறாரு. அதற்கு அவளுடைய பதில் என்ன சொல்றாரு? பானையில் ஒரு பிடி, ஒரே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அங்க எலியா பற்றி நன்கு அந்த விதவை அறிந்திருக்கிறார். இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு அறிந்திருப்பார். ஆகவே என்னன்னு சொல்ற, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்படின்னா நான் போய் சொல்லலை, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. அவர் ஒத்துக்கொள்ளுகிறார், தன் நிலைமையை ஒத்துக்கொள்ளுகிறார். எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய நிலைமையை ஒத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நாம் அறிக்கையிடுகிறோமோ அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிடுவது என்பது நம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்பது. அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இயலாமையிலே கர்த்தர் என்ன பண்ணுவார்? காரியத்தை வாய்க்க செய்வார். ஐயோ, என்னால் முடியல, எனக்கு எல்லாமே ஆசை இருக்குது, கர்த்தருக்கு நான் செய்யணும், கொடுக்கணும் ஆசை இருக்குது, ஆனால் என்னால் முடியல. இல்லை, கர்த்தருக்கு உன் நிலைமையை நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த விதவைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியா மூலமாக ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. இதுதான், இது வாக்குத்தத்தம் அல்ல, இது ஒரு கட்டளை. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இந்த ஒரு கட்டளையை கொடுத்த பிறகு ஒரு வாக்குத்தத்தமும் இருக்கு. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றான்னா, தேசத்துல பஞ்சம் இருக்கு, மழை இல்லை, உண்ண உணவும் தண்ணீரும் கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேர் இஸ் எ ஃபெமைன் இன் த லேண்ட். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக,
தேசத்தின் மேல் மழை வர வரைக்கும் உன் பானையில் இருக்கிற மாவு செலவழிந்து போகாது, கலசத்தில் இருக்கிற எண்ணெய் குறைஞ்சு போவாது. ஆகவே நீ என்ன பண்ணாத, பயப்படாத. நீ செய்கிற அந்த அடையில எனக்கு என்ன பண்ணு, கொஞ்சம் முதலில் எடுத்துட்டு வா. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்ன முதலில் என்று வேத வசனம் சொல்லுங்க. முதலாவது நம்மக்கிட்ட எவ்வளோ கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை முதலாவது நம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிற சிறிய அந்த கீழ்ப்படிதல் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பெருத்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். When you give to God, actually you are opening the supernatural miracles in your life. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களுக்கு ஒரு வாசலை நீங்கள் திறந்து கொடுக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வானத்தின் கதவை நீங்கள் திறக்கிறீர்கள். கர்த்தர்